அமைதியா இருக்கே, கேள்வியை கேட்டு ஆமாவா இல்லையா? கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது. கேள்வி ரெண்டு பேருக்கும் நீங்க கேட்டிய, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் கேட்கும்போது நீங்களும் சொல்லணும். இப்ப அது எப்படி, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியில நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியாவது கொடுப்பாங்க. நீங்க வெளியே எங்க போய் பேட்டி கொடுக்குறது? எனக்கு முன்னாடி 4-5 பேரை இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்க பாருங்க. அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய், எங்க மூத்தவர்கிட்ட, இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சுது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதர், டேய் என்னதான்டா மைனா அவளுக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா? அப்படியா நான் சொன்னா அப்படின்னு. இதுதான் சொல்றான். இது சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னேன். இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல. என்னைக்கு மரியாதை கொடுத்தா? இருங்க. இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறானா, அந்த நீ என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று? ஒரு பணம் பறிக்கிறது ஒவ்வொரு தரையும் இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயிலுங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காப்ல, அடுத்த எலெக்ஷன்ல வரக்கூடிய 26 தேர்தலில் தனியா தான் நிக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வைக்கு தொடர்ந்து தனியா. அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஈரோடு தேர்தலில் நீங்க திமுக ஏற்றிருக்க மீது அவங்களை திமுக அப்ப ஐயா சொல்றத நான் மதிக்கிறேன். என்னை நிக்க சொல்றாரா விலக சொல்றாரு? இல்ல அவங்க நான் நிக்கலைனாலும் போடுவாங்க. அவங்களுக்கு நான் வளருவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்ல வெளிப்படையா. எங்க அண்ணன் ஈழத்துல இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு பேராபத்தாக இருக்கும் என்று அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல. சிவசங்கர மேனன், அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய்ஸஸ் எழுதிட்டாங்க. எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான், உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க. விளங்குதா?